ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடை பற்றி நம்ம காலையில் பேசியிருந்தோம். நாளைக்கு எபிசோடை பற்றி முன்கூட்டியே இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே வீடியோவை பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? நம்மளோட விஜய் வந்து இன்னைக்கு காவேரி, அதாவது அம்முவை வந்து காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறமா வந்து ராகவ் வந்து விஜய் கையில் இருக்கார். சரிங்களா? காவேரி கையில் அம்மு இருக்காங்க, விஜய் கையில் வந்து ராகவ் இருக்கார். என்ன பண்ணுவார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் மக்களே. செம்மையாக இருக்குதுல, யோசனை பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சமத்தியாக வந்து ராகவ் வந்து வாங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நிச்சயமாக வந்து காவேரி அவ்வளோ அழகாக வந்து குட்டி காவேரி வந்து கட்டி பிடிச்சாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கும்போது காவேரி குட்டி காவேரியை வந்து இப்போ கார்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து விஜய் இன்னி பார்க்கல. பார்த்ததுக்கப்புறமா வந்து ராகவ் வந்து பொலன்னு பொழப்பார். கூடவே வந்து நம்ம சித்தப்பாவும் வந்து சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்கார் இல்லையா? அதனால் வந்து கண்டிப்பாக அதுவும் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாளைக்கே கொண்டு போய் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகி ஓடிட்டார் அப்படின்னா இன்னி நம்ம குழந்தைய எப்படி நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து வீட்டில் வந்து திங்க் பண்ணும்போது காவேரி வீட்டிலையே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சாரதா அம்மா வந்து சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங்கில் தான் பார்க்க முடியும். ஆனால் நாளைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகவை வந்து விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வந்து நிச்சயமாக வந்து பார்க்கணும். அழகான ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நானுமே நம்புகிறேன். சரிங்களா? எதுக்குன்னா விஜய் ஒரு ஆள் இல்லை, இப்போ கூட சித்தப்பா இருக்காங்க, காவேரி இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்கிறதுனால நம்மளோட விஜய் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பயங்கர போல்டாக வந்து இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு குட்டி, அதாவது அம்முவுக்கு வந்து சேஃபான ஒரு இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது அப்போ இன்னி தைரியமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் இல்லையா? அப்போ வந்து இனி விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். நிச்சயமாக வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட ராகவ் வந்து ஒரு வழி பண்ணிடுவார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. பார்ப்போம் அது என்ன நடக்குது, எப்படி எல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. நாளைக்கு எபிசோடு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட